நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரியுமா? யாருக்காவது அந்த டாபிக் என்னன்னு தெரியுமா? How to ரியலைஸ் டெம்பரைசிங். அதாவது நம்மளோட வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் தற்காலிகமாகவையாக மாற்றப்படுகிறது. அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? ஒரு நிரந்தரமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுக்கும் ஒரு தற்காலிகமான ஒரு சூழல் அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த தற்காலிகப்படுத்துவது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. அதோட பின்னாடி ஒரு விஷயம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொகாஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த கால்ஸ் வந்துட்டே இருக்குது. என்ன நம்மளோடது ஆடு கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட இது என்னோட டைரக்ட் லைனுக்கு வருது. ஸோ அதனால கண்டினியூ கால்ஸ். ஒரு ஒரு 4-5 நாள் ஆச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒர்க்கு பிஸி போயிட்டு இருக்குது. நம்மளோட 33வது பேட்ச் ரொம்ப சக்ஸஸாக நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நம்மளுடைய இந்த கிளாஸே பல மடங்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. பல நூறு ஆட்கள் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பெரிய ஒரு பூம் அப்படின்னு தான் சொல்லணும். அது அற்புதமா நடந்துட்டு இருக்குது. அது இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைய உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துட்டே வரோம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கும் அந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்ப நமக்கு இப்போ ஒரு ஒர்க் வருது, இந்த மாதிரி சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா இதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிற மனநிலையில இருக்கணும். இதை நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது, நம்ம அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்படின்னா இங்கதான் நமக்கு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி தான் ஒரு ஜாப் வரும்போது நம்ம மனசு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை சோம்பேறியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுது. ஏன்னா நம்ம மூளை எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கெல்லாம் தயார் பண்ண ஒரு பொருள் கிடையாது. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. உங்களோட பாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு உங்க பிரெயின் ஒத்துக்காது. உங்க பிரெயின் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு 80% இல்லைன்னா 95% ஃபோக்கஸ் ஆன் நெகட்டிவ். நீங்க நெகட்டிவை நோக்கி ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் உங்க பிரெயின் டிசைன் பண்ணி இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா எப்பவுமே ஒரு இப்போ பாருங்க, நீங்களே ஒரு நல்ல விஷயம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணா உங்க மனசுல என்ன தோணும்? காலையில நேரமா எந்திரிச்சு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாலே சாந்தமா அமைதியா நேச்சுரல் பார்த்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே இந்த உலகத்தை ரசிக்கணும், அப்படியே உங்க மனசை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும், உங்க மனசை அமைதியா வச்சுக்கணும். ஏன் இந்த தாட் வருது உங்களுக்கு? நீங்க எப்பவுமே இதுக்குள்ள ஏன் ஃபீல் ஆகுறீங்க? உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மனநிலை ஏன் வருது? ஏன்னா ஜென்ரலா நம்ம வேற மாதிரி சிந்திக்கலாம். ஆனா நம்ம மைண்ட் என்ன சொல்லுது? யூ டேக் ரெஸ்ட், திங்க் பீஸ்ஃபுல்னஸ். நீ அமைதியா இரு, அமைதியா சிந்தி அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுதுன்னா நீ சோம்பேறியா மாறு, உனக்கு டயர்ட் ஆகும், நீ ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாத, அமைதியாயிரு அமைதியாயிருன்னு தான் சொல்லுது. ஸோ இந்த அமைதியா இருக்கிறனால என்ன ஆகும்? நீங்க சோம்பேறியா தான் ஆக போறீங்க. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. நம்மளோட அந்த பிரெயின் எப்பவுமே இந்த அமைதியை தான் தேடும். அப்ப என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா கூல் டவுன், ரிலாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லும். அதை ஒரு ஸ்பீடா பண்ணலாம் அப்படிங்கும் போது அது இல்லை, கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், காரணம் நிறைய கண்டுபிடிக்குது.
நிறைய காரணங்களை கண்டுபிடிச்சு அது என்ன பண்ணும், உங்களை ஸ்லோ டவுன் பண்றதுக்கு முயற்சி செய்யும். ஏன்னா சிந்திக்கிறது மூளை. எல்லா ஒர்க்கும் நீங்க அவங்களுக்கு தான் கொடுப்பீங்க. ஸோ அது, நீ எதை சிந்திச்சாலும் எனக்கு தான் லோடு, நீ எதை செஞ்சாலும் எனக்கு தான் பிரச்சனை, நான் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதனால நீ சிந்திக்கவே சிந்திக்காத, அமைதியாயிரு, ஆலோசனை பண்ணாத அப்படின்னு உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ரியலாவே உண்மையில அது சரிதானா அப்படின்னா, இப்ப காலையில எந்திரிச்சு அமைதியா உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஸ்- அப்படியே நிதானமா அந்த நாளை அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா அந்த நாள் எப்படி இருக்கும்? சோம்பேறித்தனமா தான் இருக்கும். இப்போ காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா நல்ல பிரிஸ்கா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம், ஒரு மெடிடேட் பண்ணோம், ஒரு பேப்பர் படித்தோம், ஒரு கப்புன்னு ஒரு நல்ல ஒரு காஃபி குடித்தோம், அப்படி சுறுசுறுப்பாக அன்னைக்கு காலையில் எதெல்லாம் வேலை செஞ்சோம். சரி, ரிட்டையர்ட் ஆகிட்டோம், வீட்டில் இருக்கிறோம், ஒரு வேலையும் இல்லை, கொஞ்சம் உங்களோட இன்னர் வேரெல்லாம் போய் துவைச்சு காய போட்டு அப்படியே ஒரு ஆக்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா 120 வயசு வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. சார், இன்னர் வேர் கசக்கி போடுறதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதுல ஒரு பெரிய ஆரோக்கிய ரகசியம் மறைந்திருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் வந்து ஒரு 70 வயசு 60 வயசு ஆயிருச்சோ, உங்களுடைய ட்ரெஸ்ஸை ஃபுல்லா, எல்லா ட்ரெஸ்ஸும் துவைக்க வேண்டாம், பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பட் உங்களுடைய இன்னர் வேர், நீங்க எல்லாம் வந்து உங்களுக்காக அந்த மாதிரி மறைவாக உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், அதையெல்லாம் நீங்க வாஷ் பண்ணி நீங்களே ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட 110 வயசு வரைக்கும் நீங்க கேரண்டி ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. உங்களோட வேலைகளை நீங்க எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருங்க. இது எல்லா வயசுக்கும் அப்படிதான். ஆனா அவங்களுக்கு நிறைய ஜாப் இருக்குது இல்லையா? 9 மணிக்கு அவங்க வெளியே போகணும், 10 மணிக்கு அங்க மீட்டிங் இருக்கும், காலேஜ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், வீட்டில் ஒர்க் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் காலையில நேரமா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ அதெல்லாம் வந்து உற்சாகமா நம்ம செஞ்சுட்டு இருந்தா போதுமானது. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு நம்ம பிரெயின் ஒத்துக்காது. அது நிறைய சிந்திக்கும். நான் ஏன் செய்யணும்னு அது கேள்வி கேட்கும் உங்களை பார்த்து. அப்ப நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நிறைய விஷயங்களை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். நம்ம பிரெயின் என்ன பண்ணும், அதே மாதிரி அந்த தற்காலிகமான ஒரு சுகத்தை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். தற்காலிகமான ஒரு சுகத்தை, ஒரு மகிழ்ச்சியை நோக்கி நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம நிறைய விஷயம் செய்வோம். தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய சுகம், தற்காலிகமான செயல்கள், அதாவது எப்படி சொல்லணும்னா குயிக் ரிசல்ட். அந்த குயிக் ரிசல்ட்டை பார்த்து தான் நம்ம வந்து ஓடி போவோமே தவிர, நம்ம ஒரு லாங் பீரியடா ஒரு விஷயத்த செஞ்சு வரும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னா உங்க மனசு ஒத்துக்காது, உங்க பிரெயின் ஒத்துக்காது. ஏன்னா உங்க பிரெயின் எப்படி டிசைன் பண்ணியிருக்கு, எல்லாமே ஷார்ட்கட், எல்லாமே ஷார்ட்கட் கண்டுபிடிக்கும். அதனாலதான் அந்த சில வயசுல பசங்களுக்கு புரியாம அவங்க என்ன பண்றாங்க, நிறைய தப்பு பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க பிரெயின் எப்பவுமே ஷார்ட்கட்ல தான் போகும். டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுக்கும் அதை வந்து ஈஸியா பண்றதுக்கும், ஈஸியான வேலைகளை பண்றதுக்கு தான் முயற்சி செய்யுமே தவிர அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு வந்து முயற்சி செய்யாது. நீங்களே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கே தெரியும். நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் இல்லையா, அது வந்து எப்பவுமே ஸ்ட்ரகிள் தான். அதே மாதிரி ஒரு புது விஷயங்களை கத்துக்கிறது, அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம்தான். நம்ம சீக்கிரமா என்ன ஆகுறோம் அப்படின்னா மூட் ஆஃப் ஆயிரும் இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து வழிகாட்டி இல்லை, எனக்கு வந்து வழிகாட்டி இல்லை, நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறேன், எனக்கு வந்து எதுவுமே வந்து யாரும் சரியான சப்போர்ட் கொடுக்கறது இல்ல, எனக்கு வந்து யாரும் வந்து என்னோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஃபண்டு கொடுக்கறது இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றது இல்ல, இப்படியெல்லாம் வந்து பல விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த இடத்துல எல்லாம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யலாம் நினைச்சாலே நம்ம மனசுக்குள்ளார, சரி காலங்காத்தால எந்திரிச்சு என்னத்த போய் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படி படுத்துட்டு எந்திரிச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு எந்திரிச்சிடலாம், இப்படி உங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது. சரி அதுதான் காலையில அப்படி ஆயிருச்சு, கஷ்டப்பட்டு எப்படியோ எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு நம்ம ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னா, ஓவர்லோடா இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும் போல இருக்குது. ஸோ அதனால கொஞ்சத்தை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். ஓவர்லோடா இருக்கு, ஓவர் ஒர்க்கா இருக்குது. ஸோ அதனால நம்ம பாதி செய்யலாம், அரைவாசி செய்யலாம், கொஞ்சமா செய்யலாம். இப்படி மைண்ட் உங்களை டைவர்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் மோடுக்கு உங்களை கொண்டு போயிடும். ஆனா உண்மையில அது ஒரு பெரிய மலையாவே இருக்காது. வாழ்க வளமுடன். குட் மார்னிங். அது ஒரு பெரிய மலையாவே இருக்காது, ஒரு பிரச்சனையாவே இருக்காது. உங்களால அதை சிம்பிளா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா உங்க மனசு என்ன சொல்லும்? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அது நிறைய வேலை இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்குது, இல்ல நீ ஆலோசனை பண்ணு, ரிஸ்க் எடுக்காத, கம்மியா செய்ய அப்படின்னு சொல்லி, இல்ல முடியலையா, உன் உடம்பு வலிக்குதுன்னு சொல்லு, உனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லு, டயர்டா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா நீ போய் தூங்கிரு. இப்படி எல்லாம் தான் நம்ம பிரெயின் டிசைன் பண்ணிருக்கு. அது உங்க தப்பே கிடையாது. தற்காலிகமாக சுகம் அனுபவிப்பது அப்படிங்கிறது உங்க தப்பே கிடையாது. உங்களோட பிரச்சனை என்னன்னா உங்க பிரெயின். உங்க பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி சுகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், சுகத்தை உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுகத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் தற்காலிகமான சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த தற்காலிகமான சந்தோஷத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் போது நமக்கு என்ன, எப்படி அதை நம்ம கொண்டாடுறது, எப்படி அனுபவிக்கிறது? சும்மா இருக்குமா உங்க மூளை? அதுக்கு நிறைய காரணத்தை கண்டுபிடிக்கும். ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அங்க நிற்கும். அதுல என்னன்னா, முதல் காரணமாக சொல்வது பயம். தோல்வியை பற்றிய பயம், வெற்றியை பற்றிய பயம், அவநம்பிக்கைகள், இது எல்லாமே உங்களுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த தற்காலிகமானவை என்பது நம்மளை அப்படியே ஸ்லோ டவுன் பண்றதுக்கும் நம்மளை நிறுத்துறதுக்கான ஒரு விஷயம் அது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த தற்காலிகமான சுகத்தை நம்ம வேண்டான்னு வைக்கணும். தற்காலிகமான அந்த முடிவை, அந்த இன்பத்தை வேண்டான்னு வைக்கணும். ஏன்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் தூங்குனா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? விட்டுட்டு எந்திரிச்சு டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சு காலையில 6 மணி 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு ஒரு டியூட்டி ஆரம்பிச்சு பாருங்க, உங்க வேலைகளை செஞ்சு பாருங்க. உங்களால பல வேலைகளை அன்னைக்கு செய்ய முடியும். எப்போ நீங்க உடனே டக்குன்னு எந்திரிச்சு டக்குன்னு ஒரு வேலையை செய்யறீங்களோ, அந்த வேலையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போயிடும். ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதை செய்யலாமா வேண்டாமா, இப்ப செய்யலாமா அப்ப செய்யலாமா, இது ஓகேவா சரியாகுமா, இப்படி பல கொஸ்டின்ஸை கேட்டுட்டு நம்ம ஒரு வேலையை செய்ய போறோம்னா அது நம்மளை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திடும், இல்லையா? நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், நிதானமா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம், பெர்ஃபெக்டா இருக்கலாம். எப்பெல்லாம் இருக்கலாம்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யும் போது பயங்கரமா கோபம் வருது, ஒரு நபருக்கு மேல பயங்கரமா கோபம் வருது, வெறுப்பு வருது, உங்களையே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க சாந்தமா அமைதியா இருந்து நீங்க அந்த கோபத்துல எடுக்கிற முடிவுகளை எடுக்காம இருக்கலாம். அது கரெக்ட், உங்களுக்கு தேவை. அப்போ நம்ம அமைதியா இருக்கிறது, எதை பத்தியும் சிந்திக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா நம்மனால எந்த பிரச்சனையும் வராது. அது கரெக்ட் தான். அதனால அமைதியாவே இருக்கக்கூடாதுங்கிறதல்ல. நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல அமைதியா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்மளோட ஆக்டிவா இருக்க வேண்டிய இடங்கள்ல, நம்ம எங்க எல்லாம் நம்ம வேலையை ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம அந்த சோம்பேறித்தனமான விஷயங்களை, சுகம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ், தற்காலிகமான ஒரு ஹாப்பினஸை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே என்ன பண்ணும், கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி அப்படியே பயணித்து கொண்டே இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம உடைக்கணும்னு நினைச்சோம்னாலே நம்ம என்ன, நிறைய நம்ம மனசுல என்ன இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், பெரிய பெரிய கோல் செட் இருக்கும்,
ரொம்ப பிரம்மாண்டமான உணர்வுகள்லாம் நீங்க வச்சிருப்பீங்க. நான் இப்படி சாதிச்சிடணும், அப்படி சாதிச்சிடணும், இதை பெருசா பண்ணிடணும், எப்படியாவது வளர்ந்துடணும், இதை வந்து முடிச்சிடணும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்க. இந்த எல்லா கான்செப்டும் உண்மையிலேயே ரியலா உங்களால சக்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா நிறைய கான்செப்ட் இருக்கு. அதான் பிரச்சனையே. ப்ராப்ளமே என்ன? உங்களோட பிளானு பல விதமா இருக்குது. இன்னைக்கு ஒரு பிளானு, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு பிளானு, ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த பிளானு, இப்படி வாழ்க்கை பூரா நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அதை வந்து ஆக்டிவ்ல கொண்டு வந்து செய்ய முடியுமா முடியாதா, இது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எந்த புரிதலும் இல்லாம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம ஒரு ஆக்டிவ்க்குள்ள வரவே மாட்டோம். இதையெல்லாம் காரணம் சொல்லுவோம். இதையெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இதையெல்லாம் காரணம் சொல்லிட்டு நம்ம எப்பவுமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளானத்தான் சூஸ் பண்ணுவோம். எப்படி? ஒரு இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலே அதுல கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதுல வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற மாதிரியும் ஹார்ட் ஒர்க் இல்லாத அளவுக்கு அதை பார்த்துக்குவோம். இது வந்து ஏன்னா இந்த மூளை எப்பவுமே ஷார்ட்கட்டை விரும்புறதுனால கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யும். ஆனா நம்ம அதை வந்து முறியடிச்சு அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த பர்டிகுலர் டைம்ல ஒரு விஷயத்த கரெக்டா நம்ம செஞ்சோம்னா இது அந்த கொஞ்ச டைம்ல நம்மளால முடிக்க முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணுவோம். இப்படி நம்ம லைஃபை வந்து அப்ப செஞ்சுக்கலாம், இப்ப செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம், அது வந்தா செஞ்சுக்கலாம், அது தந்தா செஞ்சுக்கலாம், அது அமைஞ்சா செஞ்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தள்ளிக்கிட்டே இருப்பீங்க. இதுல ஒரு பெரிய கோல் செட்டை உருவாக்கி எல்லாத்திட்டையும் சொல்லி அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க பார்க்க போறது பெர்ஃபெக்ஷன். வாழ்க்கையில எல்லாமே வந்து நேரா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கணும். இப்படி ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. இது சரியில்லை. அதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த நிகழ்வு சரியில்லை, அந்த பொருள் சரியில்லை, கிடைச்சது சரியில்லை. இப்படி எத்தனையோ காரணங்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க. யார் இதுக்கு காரணம்? நம்மளுடைய அந்த ஒரு அரை மணி நேரம் தூக்கம். காலையில எந்திரிச்சிட்டு ஆக்டிவ்ல வராம அப்படி கொஞ்சம் அப்படியே கண் அசைகிறது. உண்மையிலேயே வந்து இந்த காலையில எழுந்திரிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம், வெரி குட் மார்னிங், ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த கண்ணை மூடுவீங்கல்ல, அது ஒரு பயங்கர சுகம், அது ஒரு பயங்கர சந்தோஷம். அந்த தூக்கம் இருக்குதே, ரொம்ப டீப் ஸ்லீப். ஆனா எவ்வளவு நிமிஷம்னு கேட்டா 5 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ 5 நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த தூக்கத்தை அப்படியே சந்தோஷமா ஏத்துக்குவீங்க. 5 நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த தூக்கத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவீங்க. இப்போ இந்த மாதிரி அந்த 5 நிமிஷம் தான் உங்களை வாழ்க்கையை அழிச்சிட போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. என்ன காரணம்னா, ஆக்சுவலா ஒரு சைக்காலஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மார்னிங் பொதுவா இந்த அலாரம் இருக்குல்ல, உங்களுடைய அந்த கிளாக் பெல்லு, உங்க இப்பெல்லாம் போன்ல வச்சுக்குவீங்க இல்லையா, அலாரம் டைமிங். இந்த அலாரம் டைமிங்கோட ஒரு சைக்காலஜி வந்து நம்மளுடைய WHO சொல்றாங்க. ஒரு அலாரம் வந்து ஒன்ஸ் அடிச்சிருச்சுன்னா நீங்க 1.5 மணி நேரம் தூங்கணும். நீங்க ஒரு தடவை வேக்கப் ஆயிட்டீங்கன்னா நீங்க திரும்ப அதே டைமிங்க்கு வரணும் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட்டா 1.5 மணி நேரம் டீப் ஸ்லீப்ல இருக்கணும். அந்த 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் அலாரம் அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி அடிச்சதுன்னா உங்க பிரெயின் ஆக்டிவா இருக்கும். எப்ப வந்து இந்த ஒரு அலாரத்துக்கும் இடையில இருக்கிற டைம் 1.5 மணி நேரமோ, அந்த 1.5 மணி நேரம் கேப் இல்லாம இப்போ ஒரு அலாரம் வைக்கிறீங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா திரும்ப அடிக்கும் இல்லையா? நம்ம ஆஃப் பண்ணலைன்னா அது திரும்ப ரீகால் பண்ணும்.
இந்த மாதிரி நீங்க அப்படி கண்ணை முழிச்சு அலாரம் அடிச்சு கண்ணை முழிச்சு அலாரம் அடிச்சு ஒரு 4 தடவை அடிச்சதுன்னா நீங்க அந்த நாள்ல 6 மணி நேரம் தூங்கியே ஆகணும். 6 மணி நேரம் நீங்க தூங்கியே ஆகணும். நிறைய பேத்துக்கு தெரியாது, அலாரம் அடிக்கும், அது அப்படியே வந்து அந்த ஸ்னோஸ்ல போடுவாங்க. திரும்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப அடிக்கும், திரும்ப ஸ்னோஸ்ல போடுவாங்க. திரும்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை அடிக்கும், திரும்ப ஸ்னோஸ்ல போடுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 4 தடவை செஞ்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா 6 மணி நேரம் தூங்கி ஆகணும். இந்த 6 மணி நேரம் நீங்க தூங்கல, அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கே நம்ம 6 மணி நேரம் தான் தூங்குறோம், ஆக்டிவா இருக்கிறோம். இல்ல வந்து உங்களுக்காக சொல்லணும்னா, நீங்க எல்லாம் வந்து அதிகமா தூங்குறனால மேபி இன்னொரு 2 அலாரத்தை சேர்த்திட்டு ஒரு 9 மணி நேரமா மாத்திக்கலாம். அப்ப இந்த 9 மணி நேரம் நீங்க தூங்குறதா இருந்தா ஒரு நாளோட முழு தூக்கம் அப்படிங்கிறது உங்களை விட்டு போயிருச்சு. அப்ப நீங்க என்ன ஆவீங்க? ஆக்சுவலா நீங்க அன்னைக்கு தூங்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? ஒரு 6 தடவை 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் கேப்ல அடிச்சதுன்னா, இப்ப 7 மணிக்கு வச்சிருக்கீங்க, 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. நீங்க 8 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா அந்த நைட்டு நீங்க தூங்குனீங்கல்ல, 10 மணிக்கு படுத்து அந்த காலையில எந்திரிக்கும் போது நீங்க ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு 10 மணி நேரத்தோட தூக்கத்தை இந்த 1 மணி நேரம் முழுசா இல்லாம பண்ணிடும். அப்ப நீங்க என்ன ஆவீங்கன்னா ரொம்ப டயர்டா, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா. ஏன்னா நீங்க தூங்கல. ஆக்சுவலா உங்க பிரெயின் என்னவாயிருச்சு? தூக்கத்தை கேக்குது, 9 மணி நேரம் நீ தூங்கு, அப்பதான் உன்னால வந்து முழுசா தூங்க பிரிஸ்கா இருக்க முடியும் அப்படின்னு அது உங்களோட பயாலஜிக்கல் பாடி வந்து அந்த மாதிரி ஒரு கிரியேஷனுக்குள்ளார போயிருக்கு. இது நமக்கு புரியாம அலாரம் வச்சு சும்மா சும்மா ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் வந்து அந்த ஸ்னோஸையே தொட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய 9 மணி நேர தூக்கம் உங்களுக்கு தேவை அப்படின்னு உங்க உடம்பு மாறிடும். ஸோ 9 மணி நேர தூக்கம் எனக்கு வேணும்னு உங்க உடம்பு சொல்லுச்சுன்னா அப்புறம் எப்படி நீங்க ஆக்டிவா இருக்க முடியும்? எப்படி நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா வேலையும் செய்ய முடியும்? நடக்கவே நடக்காது. இது ஒரு 3 நாள் நடந்துச்சுன்னா, 5 நாள் நடந்துச்சுன்னா, 15 நாள் நடந்துச்சுன்னா நீங்க பைத்தியமா மாறிடுவீங்க. இதுதான் பிரச்சனை. நிறைய பசங்க ஏன் வந்து அவங்களுக்கு தெரியாமையே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னா இதுதான் காரணம். நைட் ஒரு 9:30 12:30 1:30 ரொம்ப லேட்டா தூங்குறது. ஆனா காலையில நேரமா போய் ஆகணும் இல்லையா? 7:30 மணி 8 மணி இல்ல 9:30 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ளார போய் ஆகணும், அந்த ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்றது அப்படின்னா இந்த மாதிரி 5 அலாரம் வச்சுக்குவாங்க. ஆக்சுவலா முடியாது. ஏன்னா 12:30 1 மணிக்கு படுத்து நீங்க காலையில் நேரமா எந்திரிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்றாங்க? இந்த அலாரத்தை வச்சுக்கிட்டு அந்த 10 நிமிஷம் சுகத்தை திரும்ப திரும்ப தேடும் பொழுது அவங்க உடம்பு ரியலாவே அவங்கள பாடிய 9 மணி நேரம் டயர்டாக, 9 மணி நேரத்தோட தூக்கத்தை இல்லாமையாக மாற்றுகிறது. அப்போ ஒரு நாளைக்கு நீங்க தூங்குனீங்க, ஆனா தூங்கவே இல்லை. காரணம் என்ன? இந்த 6 அலாரம் தான் காரணம். ஸோ இந்த 6 அலாரம் உங்களோட தூக்கத்தை கொண்டுருச்சு. ஸோ இதே வந்து 10 நாள் 15 நாள் நம்ம கண்டினியூ போயிட்டே இருக்கும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லையை கடந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன நீங்க பண்ணனீங்க? ஆக்சுவலா ஒரு தூக்கம், அந்த 10 நிமிஷம் அப்படிங்கிற ஒரு சுகம், தற்காலிகமான சுகத்துக்காக, உங்களோட அந்த தற்காலிகமான அந்த நிகழ்வுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்கிப் பண்ணீங்க இல்லையா? ஸ்னோஸ் பண்ணீங்க. அது இன்னைக்கு உங்களை என்னவா மாத்திருக்குன்னு பாருங்க. நிறைய பேத்துக்கு இந்த நாலேஜ் சுத்தமா இல்லை. இதை பத்தி என்னன்னே தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா தெரியாம நம்மளோட தூக்கத்தை அந்த மாதிரி தொலைச்சிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில தூக்கம்ங்கிறது வந்து நம்மளை ரெஜுவினேட் பண்ற ஒரு விஷயம், நம்மளை புத்துணர்வு படுத்துவது அப்படிங்கிற மாதிரி, ஒரு நல்ல வாட்டர் வாஷ் பண்ணி கிளீனா கழுவி எடுக்கிற மாதிரி ஒரு தூக்கம் அப்படிங்கிறது நம்மளை வந்து திரும்ப ஒரு புது நிலைக்கு கொண்டு வர்றது, ஒரு ஃபுல் சர்வீஸ். அதுதான் அந்த தூக்கம். தூக்கத்தையே இப்படி தொலைச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்? எப்படி சந்தோஷமா நம்மளால வாழ முடியும்? அப்ப நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே நம்ம மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ்.
என் வாழ்க்கையில நான் ஏதாவது தவறு செஞ்சிருவனோ, எங்கேயாவது வந்து தப்பா நடந்துருவனோ அப்படின்னு ஒரு காரணத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. இந்த உலகத்துல மிஸ்டேக்கே பண்ணாம வாழவே முடியாது. ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸே இல்லாம நம்மனால ஒரு விஷயத்தை செய்ய முடியுமானா செய்யவே முடியாது. இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான ஒரு நிறைய பொருட்கள் இருக்கு. அதுல வந்து நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா பன்னீர். நீங்கெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா அடிக்கடி வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, ரசகுல்லா வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, ஏன் அதே மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா, ரசமலாய். இத மாதிரி ஒரு உணவுப் பொருள் பை மிஸ்டேக் உருவானது, ஒரு மிஸ்டேக்கினால் உருவான ஒரு பொருள். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அந்த மில்கி மிஸ்ட் ஓனரோட கதையை கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன பையன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு பையனோட கம்பெனி இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குது. ஸோ அவங்க பால் வியாபாரம் பண்ணும்போது அவங்க அப்பாவோட பாலை கொண்டு போய் வித்துட்டு வந்து அது அவருக்கும் அதே லைஃப் தான் நடந்திருக்குது. மார்னிங் சார். எஸ், வெரி குட் மார்னிங்மா. ஸோ அந்த மாதிரி இந்த பால் வந்து பிரித்து போய் அதை வந்து ஒரு கட்டியா வேஸ்ட் பண்ண வேண்டாமன்னு துணியில சுத்தி வச்ச ஒரு பொருள் தான் இன்னைக்கு பன்னீர் அப்படிங்கிறது. அது வந்து ப்ராப்பரா பாலிலிருந்தே உருவாக்குனதோ இல்ல வந்து ஒரு மாவெல்லாம் போட்டு கலக்கி ஒரு வேக வச்சு கட் பண்ணி எடுத்ததோ கிடையாது. ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் வந்த ஒரு பொருள். அப்போ நம்ம எப்பவுமே வந்து நமக்கு வந்து ஒரு எதையாவது ஒண்ணு செய்யலாம், ஒரு ஆக்டிவ்ல வரலாம், ஒரு ஒரு விஷயத்த நல்லபடியா பண்ணலாம்னு நினைச்சா, ஐயோ நம்ம அதெல்லாம் பண்ணா ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, நம்ம நம்ம வந்து அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இந்த காரணத்தை எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வேலையே செய்யறது இல்ல. காரணம் என்னன்னா மிஸ்டேக் ஆயிருமாமா. அதனால அது ஒரு கிளாரிட்டி கிடைச்ச அப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு விட்டுறது. அதனால பாதிக்கப்படுறது பல நூறு மக்கள், பல ஆயிரம் மக்கள் அதனால பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த மிஸ்டேக் இல்லாம இந்த உலகமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுல தப்பு வரதான் செய்யும். எடுத்தோடனே நீங்க உங்க வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணி வந்தோடனே டக் டக்குன்னு செஃப் மாதிரி எல்லாம் குக் பண்ண முடியாது. சாப்பாட்டுல உப்பு போட மாட்டீங்க, ரசத்துல உப்பு போட மாட்டீங்க, ரசத்துல புளிய ஊத்த மாட்டீங்க, சாம்பாருக்கு புளி ஊத்த மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கத்துக்கிற நிலையில அப்படித்தான் இருக்கும். இந்த வாழ்க்கைங்கிறது அந்த மாதிரி தான் கடந்து போகும். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரோன்னா சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. அந்த சார் நான் வீட்ல பாத்திரம் கூட துலக்கிறது கிடையாது சார். ஏ டு Z தலையே மாறிடுச்சு. எஸ், பாத்தீங்களா? அப்ப எல்லாமே வந்து நமக்கு வாழ்க்கை வந்து கத்துக் கொடுக்கும். நான் மிஸ்டேக் பண்ணிடுவனோ, மிஸ்டேக் ஆயிருமோ, தப்பாயிருமோன்னு நினைச்சா தப்பாயிரும் தான் உங்க மனசு சொல்லும், உங்க பிரெயின் சொல்லும். நீ இப்படித்தான் இருப்ப, நீ இப்படித்தான் இருப்பேன்னு. அதனால நீ கேர்ஃபுல்லா இருன்னே சொல்லிட்டே இருக்கு. பட் அது உண்மை கிடையாது. அதை உடைச்சாதான் நீங்க நல்லா ஆக முடியும். அந்த குட்டு அப்படிங்கிறவங்க உங்க மொபைல் நம்பரை மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியறது இல்லை. லாஸ்ட் டைம் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்க, உங்க மொபைல் நம்பர் எனக்கு கிடைக்கல. இருந்தா நாங்க திரும்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். நீங்க ஏதோ ஒரு லிங்க்ல இல்லைன்னா ஏதோ ஒரு இதுல இருப்பீங்க. பட் உங்க நேம் என்னன்னு தெரியாதனால இந்த குட்டுங்கிறனால யாருன்னு தெரியறது இல்லை. சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். மற்ற நபர்கள் நம்மளை பற்றி என்ன சிந்திப்பார்கள். ஏன்னா நம்ம அந்த ஒரு நேம் கூட வந்து குட்னு வைக்கிறது நல்லதுதான். பட் அதை வந்து ஒரு பேரா வைக்கும்போது எல்லாத்தோட இது வந்து நமக்கு ஈஸியா தெரியும். பட் மற்ற நபர்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பார்கள் என்று நினைச்சு நம்மளோட பேரை கூட நம்ம மாத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள உள்ள வந்து பயங்கரமான ஒரு டிப்ரெஷன், ஒரு பயங்கரமான ஒரு ஈகோ, இல்லைன்னா வந்து நமக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை,
நமக்குள்ள வந்து நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த மாதிரியான மனநிலைக்குள்ளார போகக்கூடாது. நம்ம போல்ட்டா எங்கேயுமே வெளியே வந்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம், எதுக்காக செய்யறோம், யாருக்காக செய்யறோம், என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்ப மற்ற மனிதர்களோட சிந்தனையோ அவங்களோட பார்வையோ அவங்களோட மனநிலையோ எடுத்துட்டு நம்ம காரணங்களை சொல்ல, ஏன்னா உங்க பிரெயின் அப்படித்தான் பண்ணும். உங்க பிரெயின் என்ன பண்ணும்னா, ஐயோ அவங்கெல்லாம் அப்படி நினைச்சிருவாங்க, இவங்கெல்லாம் இப்படி நினைச்சிருவாங்க, இதெல்லாம் இப்படி நடந்துரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். உங்க ப்ராப்ளம் என்ன? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கறது என்னன்னா, நான் ஒரு விஷயத்த செஞ்சேன்னா தோத்து போயிட்டா என்ன பண்றது, தோத்து போயிட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது, யாரு நம்மளை வந்து மற்றவர்கள் வந்து இப்ப இது மூணுமே கொலாப்ஸ் ஆகுது, மூணுமே வந்து கொலாஜ் ஆகுது. இது என்ன ஆகுது, இந்த இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் உங்களுக்கு, அதாவது தோல்வியை பற்றி சிந்தனை வரும் பொழுது தோல்விக்கு அப்புறமாக மற்ற மனிதர்கள் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்துருவாங்க. அதுக்கப்புறமா ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ். இது மூணு சேர்ந்து உங்களை வந்து வாட்டி வதைக்கும். அப்ப அதுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, காரணங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த காரணங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா, பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் வேணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதான் இதை வந்து ஈக்குவல் பண்ணும். அதுக்காக பர்ஃபெக்ஷனை தேடுவீங்க. இப்போ பாருங்க, நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூர் போறீங்க, எங்கேயாவது வெளியே போகணும்னு முடிவு பண்ணி கிளம்புறீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் டக்கு டக்கான்னு அதுக்காக ரெடி ஆகி அதுக்குண்டான 2 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, அதுக்கு சார்ட்ஸ் வேணுமா, சுடிதார் வேணுமா, இல்லை வந்து பேண்ட் வேணுமா, டவல் வேணுமா, என்னெல்லாம் எடுத்து பேக் பண்ணி தண்ணியிலிருந்து குண்டூசி வரைக்கும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போறீங்க. வேணா அதில் லெமன் சாதம் தக்காளி சாதம் சேர்ந்து கொண்டு போறீங்க. ஸோ இது வந்து உற்சாகமாக நம்ம ஒரு முடிவெடுத்து நம்மளோட சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சு சந்தோஷமா அதை செய்யும் போது ஓகே, சூப்பர், நம்ம அதுக்கு ரெடி ஆகி நம்ம கிளம்பி போறோம். ஆனா ஒரு ஒர்க்குன்னு வரும்போது, ஒரு வேலைன்னு வரும்போது நம்ம இங்க என்ன தேட ஆரம்பிக்கணும், பர்ஃபெக்ஷன், சப்போர்ட், இல்லையா? காலமும் நேரமும். நமக்கு வந்து சரியான நேரம் வேணும், சரியான காலம் வேணும். நேரங்காலம் அமைஞ்சாந்தாப்பா அதை செய்ய முடியும். நம்மனால வந்து அதுக்கெல்லாம் ஒரு கால அவகாசம் வேண்டாமா? நமக்கு வந்து ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு எல்லாம் நம்மளை கூடி வர வேண்டாமா? சும்மா ஒரு விஷயம் எடுத்தா குருட்டாம்போக்கில் செஞ்சிட முடியுமா? இப்படி வந்து பல விஷயங்களும் உங்களை போட்டு வாட்டுது. அப்போ நெவர் வி பர்ஃபெக்ட். நம்ம எப்பவுமே எந்த காலத்திலையும் பர்ஃபெக்டான விஷயத்த இன்ன வரைக்கும் யாருமே செஞ்சதே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு நோக்கியா ஃபோன் கம்பெனி, அவங்க ஸ்டார்ட் பண்ணது டிஷ்யூ பேப்பர் கம்பெனி. இந்த சாம்சங், பேனசானிக்கு, இவங்க எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் கம்பெனி கிடையாது. ஒரு ஆள் வந்து சோப் பவுடர் கம்பெனி. அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து பேக்கரி. இன்னைக்கு கூகுள் நிறுவனம், அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான். இன்னைக்கு வந்து ஹெலன் மஸ்க், அவரும் அப்படிதான். யாரா இருந்தாலும் சரி, அனில் அம்பானி, அதானி. அனில் அம்பானி யாரு? அவங்க என்ன பண்ணாங்க, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்ச ஒரு ஆள். அவங்க வந்து துணி வியாபாரிகள், இல்லையா? அவங்களோட ஃபோக்கஸே என்னவா இருந்துச்சு, பாம்பே டையிங்க விலைக்கு வாங்கணும். அதை பாம்பே டையிங்க விலைக்கு வாங்கி துணியோட ஒரு பெரிய பிராண்டா மாறணும். இன்னைக்கு அவங்க எதோட பிராண்டு? அவங்களுக்கும் மொபைல் ஃபோனுக்கும் சிந்திக்கிற அளவுக்காவது இருக்குதா? ஜியோ நெட்வொர்க் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்மளால ஆலோசனை, ஒரு துணி வியாபாரி வந்து அதை செய்வாருன்னு உங்களால சிந்திக்க முடியுதா? இல்லையா? ஒரு ஜோய் அலுகாஸ், அது வந்தது எப்படின்னு தெரியுமா? பெரியப்பா சித்தப்பாவோட சண்டை. சாதாரண பட்டறையில உட்காந்து தங்கம் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சொத்து பிரச்சனை. அங்க எந்திரிச்சு போய் 2 பசங்க, அப்பா சண்டை போட்டதுக்கு 2 மகனுங்க எந்திரிச்சு போய் செஞ்ச வேலை தான்
இன்னைக்கு ஜோஸ் ஆலுகாஸ், ஜோய் ஆலுகாஸ் இதெல்லாம் உருவாயிருக்குது. இந்த உலகத்துல எல்லாமே பெரும் பெரும் விஷயங்கள் நடந்ததுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்டே இருக்காது. ஒரு முறையே இல்லாம உருவானது தான் எல்லாமே. இந்த பன்னீர் உருவான மாதிரி இல்லையா? இந்த வாழ்க்கை வந்து ஒரு சரியான முறையான எல்லாமே வச்சு பெர்ஃபெக்டா பண்ணலாம்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. நீங்க பெரிய இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துறாங்க அப்படின்னா 1 ரூபா காசு கூட கையிலிருந்து போட மாட்டாங்க தெரியுமா? ஒரு ஜுவல்லரி இன்னைக்கு ஓபன் பண்றாங்கன்னா, இல்ல பெரிய ஒரு மொபைல் ஷாப் ஓபன் பண்றாங்க, ஒரு பெரிய ஹோம் அப்ளையன்ஸ் ஓபன் பண்றாங்க, அதே மாதிரி ஒரு பெரிய கிராசரி ஸ்டோர் ஓபன் பண்றாங்க அப்படின்னா பிராண்டு மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாமே அவங்க கையிலிருந்து ஒரு நயா பைசா போட மாட்டாங்க. கடை அட்வான்ஸ் கொடுக்கறது இருந்து, போர்டு வைக்கிறதுல இருந்து, ஸ்டாஃப் வரைக்குமே வந்து வெளியாளுகளோடது. அந்த ஆர்கனைசிங் அப்படியே வந்து அங்க செட் ஆகி ஒரு பிளேஸ் ஆக மாறிடுமே தவிர, யாரும் இன்வெஸ்ட் பண்ணி பெர்ஃபெக்ட் பண்ணி சம்பாரிச்சு அவங்க பாட்டம் போட்ட சொத்தெல்லாம் கொண்டு வந்து யாரும் போடுறதே கிடையாது. இன்னைக்கு அடையார் ஆனந்த பவன்னா அப்பாட்ட கோச்சிட்டு போன ஒரு மகனோட கடை. அவங்க அப்பா பயங்கரமான ஒரு சூப்பரான ஸ்வீட்ஸ் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குடும்பம். ஆனா அங்கிருந்து கோவிச்சுட்டு, அண்ணனை கோவிச்சுட்டு, அப்பாவை கோவிச்சுட்டு, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து பிரச்சனை பண்ணி சண்டை போட்ட ஒரு ஆள் வந்து சென்னையில கடையை போட்டு இன்னைக்கு அவரு பார்த்தீங்களா, ஒரு கோபத்துக்கு பின்னால, ஒரு சண்டைக்கு பின்னாலதான் இது உருவாயிருக்குது. அப்போ அவங்க அப்பாவும் அண்ணனும் எல்லாம் வந்து அடையாறு ஆனந்த பவன் வரும்னு சிந்திக்கவே இல்லை. அவங்க என்ன சிந்திச்சாங்க, நம்ம இப்ப நடத்துற ஸ்வீட்ஸ் கடையே நல்லா தான் போகுது. அந்த ஸ்வீட்ல என்ன அவங்க வித்துட்டு இருந்தாங்கன்னா வெறும் கோவா. கோவா மட்டும் தான் வித்திருக்காங்க. அவங்க ஃபேமஸே எதுக்குன்னா, அவங்க ரெகுலரா அந்த ஸ்வீட் இல்லாத கோவா அடிச்சு வைப்பாங்க. பல ஸ்வீட்ஸ் கடையிலேருந்து வந்து கோவா வாங்கிட்டு போவாங்க. இதுதான் இவங்களோட தொழில். இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு, அவங்க யாருமே இல்லை. அவங்க அப்பா இல்லை, அவங்க அண்ணா இல்லை, யாருமே இல்லை. யார் இருக்கிறா? இந்த வேலையே செய்யாம கோவிச்சுட்டு ஒரு பையன் சென்னை வந்தான்ல, அந்த பையன் தான் இன்னைக்கு இதோட ஓனர். பாருங்க, உங்க பெர்ஃபெக்ஷன் எங்க போச்சு? உங்க சரியான பிளான் எங்க போச்சு? உங்க சரியான திட்டங்கள் எங்க போச்சு? இந்த உலகத்துல எதுவுமே அப்படி கிடையாது. எதுவுமே வந்து அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. எல்லாமே ராங்கா தான் இருக்கும், எல்லாம் மோசமா தான் இருக்கும். எல்லா மனிதர்களும் உங்களை பார்த்து தவறாதான் சிந்திப்பாங்க. அப்போ ஏதாவது நடந்தா அது வந்து சரியாயிருமா அப்படின்னா நடக்காது. இப்போ நம்ம ஒரு கார்ல போறோம். எங்க போறோம்? ஒரு 1000 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்றோம். அந்த பயணம் வந்து உங்களுக்கு 1000 கிலோமீட்டர் காட்டுமா? இங்க உட்காந்துட்டு 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன இருக்குதோ, எந்த ஊர் இருக்குதோ அது உங்களுக்கு போக முடியுமா? உங்க கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? வேணா மேப்ல பார்க்கலாம். மேப்ல அது டிராயிங் அது சின்னதா தான் தெரியும். அது வந்து 7 இன்ச்சுக்குள்ள தான் தெரியுது. 7 இன்ச்சுக்குள்ள தான் உங்களோட அந்த ஃபுல் மேப்பே தெரியுது. அந்த பிளேஸ் தெரியுது. அந்த 1000 கிலோமீட்டர் உங்க கண்ணுக்கு வரல. சரி, அப்படியே கார்ல உட்காந்துருக்கிறீங்க, லாரியில உட்காந்துருக்கிறீங்க, பஸ்ல உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா உங்க கண்ணோட விஷன் வந்து 400 மீட்டர். எவ்வளவு? 1/2 கிலோமீட்டருக்கும் 100 மீட்டர் கம்மியா, 400 மீட்டர் வரைக்கும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அதுதான் உங்களுடைய விஷன், அதுதான் உங்களுடைய பார்வை. அதுக்கு மேல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அதுக்கு மேல எப்போ நம்ம அந்த டெஸ்டினேஷனை எப்போ நம்ம போய் அடையிறோம்? ஆனா போய் அடைஞ்சிடறோம். 1000 கிலோமீட்டர் போயிடுறோம். நம்ம டிராவல் பண்ணிடுறோம். நம்மனால அங்க போய் சேர முடியுது. ஆனா நம்மனால 1000 பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அப்ப தொடக்கம் அப்படிங்கிறது, ஒரு செயலோட முயற்சிங்கிறது ஒரு ஸ்டெப் தான். நம்மனால அந்த 100 கிலோமீட்டர் போறோம், இன்னைக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போறோம் அப்படின்னா அந்த 10 கிலோமீட்டர் நடக்கிறத வந்து உங்களால வந்து பார்க்கவே முடியாது. நீங்க பார்க்கறது என்னன்னா ஒரே ஒரு ஸ்டெப் தான்.
உங்களோட அடுத்த அடுத்த ஸ்டெப்பை மட்டும்தான் உங்களால் உணர முடியுமே தவிர உங்களால் அந்த 1000 கடந்து இருக்கக்கூடிய ஸ்டெப்பை உங்களால் உணர முடியுமானா நிச்சயமா உணர முடியாது இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாமே பயங்கரமான கிளாரிட்டியோட தெளிவோட நமக்கு வந்து கிடைக்குமா, நம்ம பார்க்க முடியுமா, நம்ம செய்ய முடியுமானா சாத்தியமே இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? ஆனா நீங்க அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. எதிர்பார்க்கணும்னு கூட தெரியாம இருக்கு சார். என்ன பண்றோம், எப்படி, எதுக்கு பொருந்தோம், என்ன பண்ணணும்னு கூட ஒரு இது தெரியாம தான் கிளாரிட்டி. சார். ஆமா, நம்ம லைஃப்ல வந்து கிளாரிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமாங்க இப்போ சார். இந்த கிளாரிட்டி எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஆக்டிவா இருக்கும் போது தான் நம்மளால கிளாரிட்டியை உணர முடியும். நம்ம அந்த கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு தெளிவான அட்டென்ஷன் கரெக்டா இருக்கணும், ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் வந்து என்னவா இருக்கணும்னா நம்மளோட ஆக்டிடியூட்டாக மாறணும், நம்மளோட ஹேபிட்டாக மாறணும். அப்போ நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்டாப் ஸ்க்ராலிங், ஸ்டார்ட் ஷேரிங். அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்து நம்ம வரணும். அதாவது புதுவான ஒரு விஷயம்தான். ஏன்னா நீங்க இப்படி நகர்த்தி 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 நிறைய விஷயம் பார்த்துட்டே இருக்கிறீங்க. பட் அதே டைம்ல ஒரு நிமிஷம் நல்ல பொருளா இருந்தா, நல்ல விஷயமா இருந்தா ஹோல்ட் பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நிறைய சாய்ஸ் ஏற்படுத்தி அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறத விட நல்ல விஷயங்களை வந்து தெளிவா புரிஞ்சுட்டு அதை செய்ய ஆரம்பிக்கணும். நமக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா நம்மளை பொறுத்தவரையிலும் நமக்கு ஜாப்ங்கிறது வந்து ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாறுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீக்கெண்டுன்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, வீக்கெண்டு செலிப்ரேஷன். அப்போ இந்த வீக்கெண்டை வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து உங்களோட வீக்கெண்டாக கொண்டாடுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த 6 நாளுக்கு என்ன அர்த்தம்? வீக்கெண்டு வந்து ஹாப்பினஸ், அப்போ அந்த 6 நாள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லையா? உங்க பிரெயின்ல நீங்க இதைத்தான் சொல்றீங்க. வீக்கெண்டில் நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6 நாளா நீங்க ஜாலியா இல்லைங்க, இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த 6 நாளும் நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த 6 நாளுமே நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஏன்டா வீக்கெண்டு வருது, எதுக்குடா நம்ம வந்து அதை கொண்டாட போறோம், ஐயோ ஒரு நாள் மிஸ் ஆயிருமே நினைச்சீங்கன்னா உங்களோட ஜாபை நீங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களோட ஒர்க்கை நீங்க வந்து சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எஸ். அஞ்சலி அஞ்சலி 5 லட்சுமியா? 5 லட்சம். எஸ்மா அஞ்சலி பேசுங்க. சார் குட் மார்னிங், வாழ்க வளமுடன். எஸ். நம்ம அஞ்சலி தாங்க சார், அஞ்சலி கோபி சார். கவிதா ரொம்ப சார் நாள் என்ன மறந்துட்டாங்க. உங்களை வந்து எஃபில பார்க்குறேன் அடிக்கடி, உங்களோட அந்த போட்டோஸ் இன்ஸ்டால பார்ப்பேன் அடிக்கடி. தேங்க்யூ சார். ஏதோ பயங்கர ஃபிலிம் ஆக்டர் மாதிரி, செலிபிரிட்டி மாதிரி நிறைய போட்டோஸ் போட்டுட்டே இருக்கீங்க. ஸோ பார்ப்பேன். மறக்கவெல்லாம் இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் உங்களை. நீங்க கிளாஸ் அட்டன் பண்றது இல்லை, நீங்க தான் வந்து இன்னைக்குதான் சார் வந்திருக்காங்க அவங்க. அததான் சொல்றேன், எதுவே வந்துருவேங்க சார். நீங்க தான் மறந்துருக்கீங்க. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். அதனால நம்ம யாரையும் மறக்கிறது இல்ல, நீங்க தான் எல்லாம் மறந்துருக்கீங்க. தேன்குமார் ஈபின் இருக்கு, அவங்க நியூவா சார்? ஆமா, அவர் பெங்களூர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. 33வது பேட்சுக்கு பேசியிருக்கிறோம். சார் இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கிறாரு, பார்ப்போம். ஓகே ஓகே நைஸ். அப்போ நம்மளோட வாழ்க்கையை வந்து அந்த ஹாப்பினஸாக நம்மளோட ஜாபை நம்ம ரசித்து செய்யும்போது தான் அந்த வீக்கெண்டு வந்து நம்மளை மோசமாக மாற்றாம நம்ம அந்த 6 நாள் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நாட்களாக, ஏன்னா எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ஒர்க் ஹார்டாக இருக்குது, ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியறது இல்லை,
ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம். வீக்கெண்ட் வந்தாதான் நிம்மதியா இருக்கிறேன் நான். அப்போ உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே நீங்க வீக்கெண்டை எதிர்பார்க்கறனால தான். அந்த வீக்கெண்டை வந்து எதிர்பார்க்காம அந்த எல்லா நாள்லயும் நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன், எல்லா நாள்லயும் வந்து நான் வந்து ஆக்டிவா இருக்கிறேன், எனக்கு வந்து அது பிடித்த நாட்களாக இருக்கு, என்னோட ஜாப் வந்து எனக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு நீங்க சிந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்மளோட வாழ்க்கை வந்து அந்த ஒர்க் வந்து சந்தோஷமாக மாறுது. இப்போ நம்ம வந்து எப்படி சார் வீக்கெண்டுன்றது சார் வீக்கெண்டு ஃபேமிலி சந்தோஷப்பட்டுட்டு தான் சார். எஸ், நம்ம அது வந்து அதை வந்து அதுதான் சார். ஒரு ஒரு நல்ல பிசினஸ் பீப்புள் 6 நாள் ஒர்க் பண்றோம், வீக்கெண்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு தான் வீக்கெண்ட் எஸ். பண்றது. ஆனா அது அப்படி இல்லை. இப்போ இப்போ வந்து அது அப்படி இல்லை சார். அது வந்து மாத்திட்டாங்க. எல்லாரும் செல்ஃபா என்ஜாய் பண்றதுக்காக தான் இந்த வீக்கெண்டை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பசங்கள்லாம் அப்படிதான் அதை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த வீக்கெண்டே உருவானது எதற்காக அப்படின்னா 6 நாள் உங்களுக்காகவும் 1 நாள் உங்க ஃபேமிலிக்காகவும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம 6 நாள் வந்து முழுசா நம்மளோட பிஸ்னஸ்ல மட்டும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த 1 நாள் சுத்தமா பிஸ்னஸே பண்ணாம அந்த பசங்களோட குழந்தைகளோட இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து அது உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா டூ வாட் யூ லவ், லவ் வாட் யூ டூயிங். சார் ஒரு நிமிஷம். எஸ் சார், சொல்லுங்க சார். விஜயகாந்த் சார், உலகத்துல வந்து 75% வந்து சண்டே சாட்டர்டே வந்து கடவுளுக்கான நாளுன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சார். ஆமா. 6 நாள் எனக்காக, 1 நாள் கடவுளுடைய பிரார்த்தனைக்காகன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ம் அதுல ஃபேமிலியோட தானே எல்லாரையும் கூட்டிட்டு போய் தான் பிரார்த்தனை பண்ணணும்னால அப்போ குடும்பத்தோட சேர்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பா. குடும்பத்தோட என்ஜாய்மெண்ட்ன்றது இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ல மாறிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களே இல்லை. நான் எல்லா நாளுமே கலப்பை எடுத்துட்டு வேலைக்கு போனேங்க சார். ஏன்னா குடும்பத்தோட தான் உழைச்சாங்க, குடும்பத்தோட தனியா ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு. ஆமா கண்டிப்பா. இன்னைக்கு பிசினஸ் அப்படின்னு தொழில்னு தனித்தனியா போனதுனால ஒரு நாள் குடும்பத்தோட இருக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. இந்த ஒரு நாள் விடுமுறையை உலகம் முழுவதும் 75% கொண்டாடுறது வந்து, கொண்டாட்டம்னு சொல்றது வந்து கடவுளை பிரார்த்திக்கிறதுக்காக மட்டுமே ஒரு நாள் ஒதுக்கியிருக்காங்க சார். கரெக்ட். உண்மையிலே அவர் சொன்னது சரிதான். நீங்க சவுதி அரேபியாவெல்லாம் போயிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல சார், அவங்க ஆமா. சண்டே ஆனா போதும் கர்த்தருக்கான நாள் அப்படின்னு அன்னைக்கு ஒன் டே ஆமா. காலையில இப்ப நீங்க வந்து அதே பிள்ளைங்களுக்கு வந்து வந்து இந்த பக்கமா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாரின் அந்த ரிலேட்டடா போயிட்டீங்கன்னா அங்க வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாருமே வந்து சண்டேவை தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போற நாள். ஸோ அப்படி வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமையும், அந்த லொக்கேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டாடுறாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எடுத்துட்டு 2 நாளா கொண்டாடுறோம். அதான் நம்ம டேலண்ட். கோமதி பா, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் கோமதிங்கிற பேரை பார்த்துருக்கேன். நைஸ்மா, தேங்க்யூ. அந்த குட்டு அப்படிங்கிறவங்க வந்து கோமதி நேம் நோட் பண்ணிக்கோமா. அப்போ நம்ம எதை கோமதி என்னோட ஃப்ரெண்டு தான் சார், என்னோட ஃப்ரெண்டு தான் கோமதி, நான் சொல்லிதான் வந்திருக்கேன் கோமு. நைஸ் நைஸ். ஓகே. ஏன்னா உலகத்திலேயே நமக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஹாப்பினஸ். சும்மா இருக்கிறது சார். சும்மா இருக்கிறது. நான் விஜயதம்பன் சொல்றேன், சும்மா இருக்கிறது. வார்த்தை, அதாவது வேர்டு, நமக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை என்ன, ஒரு வேர்டு என்ன அப்படின்னா அது வந்து எப்பவுமே நம்ம காதுல அதை கேட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த வார்த்தையை எங்க இருந்து பேர் சார், பேர் சார் சொன்ன மாதிரி சார் நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்காரு என்னோடது. ஸோ எஸ், அது வந்து நம்மளுடைய பெயர் தான் உலகத்திலேயே நமக்கு சிறந்த ஒரு வார்த்தை. அந்த பேர் இருக்குல்ல, நம்ம அந்த பேரையே சம்டைம்ஸ் வந்து மறந்துடுறோம். அந்த எப்பேற்பட்ட இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர்லயே ரொம்ப சந்தோஷமான ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க அம்மா கூப்பிடுவாங்கல்ல, அதோட அதுல ரொம்ப சுவாரஸ்யமான வேர்டு என்னன்னா இப்போ வந்து
நம்ம விஜயதர்மனோட அம்மா வந்து விஜயதர்மனை கூப்பிடுறாங்க. அந்த ஃபீல் இருக்குல்ல, எப்படி தெரியுமா இருக்கும்? டே விஜயதர்மா அப்படின்னு அவங்க அம்மா உள்ள இருந்து கூப்பிடுவாங்க. இப்ப என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா, எங்க அம்மா முஜீப் தானே கூப்பிடுவாங்க. டே முஜி அப்படின்னு கூப்பிடும்போது அந்த வேர்டு இருக்குல்ல, அந்த துணி, அந்த அந்த வார்த்தையினுடைய துணியும் துணி. அந்த வார்த்தையும் அந்த டேங்கிறத முன்னாடி சேர்த்தி நம்ம தாய் நமக்கு கூப்பிடக்கூடிய அந்த உரிமை இருக்குல்ல, அது எந்த காலத்திலையும் விலை மதிக்க முடியாத ஒரு வார்த்தை. ஸோ அதனால எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் நம்மளை வந்து உள்ள இருந்து தூண்டி விடும். ஸோ அந்த மாதிரி தூண்டி விட கூடிய முக்கியமான ஒன்று என்னன்னா நம்மளுடைய நேம், நம்மளோட பெயர். ஏன்னா பாருங்க, தாயோட அன்பு கூட அந்த பேரிலிருந்து பிளஸ் ஒரு வார்த்தையை சேர்த்தி அந்த உரிமையோட கூப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கூப்பிட்டப்ப ஃபீல் ஆச்சா சார் உங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி? கண்டிப்பா இருக்கு சார், சார் எனக்கு வந்து மறக்க முடியாது. எங்க பெரிய பொண்ணு ஜெய் ஜெயின்னு கூப்பிடும் சார். சின்ன பொண்ணு ஏண்டி கௌரின்னு கூப்பிடும் சார். அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும் சார். ஆமா, ஏண்டி கௌரி அப்படின்னா சார் அது சின்னது இப்ப கூட. பெருசு வந்து ஜெய் ஜெயின்னு கூப்பிடும் சார். அம்மான்னு கூப்பிடாதுங்க சார். அதுதான் எங்க அப்பா வந்து என்ன காயத்ரி தேவின்னு தான் சார் கூப்பிடுவாங்க. வெறும் காயத்ரி கூப்பிட மாட்டாங்க. காயத்ரி தேவி அப்படின்னு அதை தேவின்னு சொல்லிதான் எங்க daddy கூப்பிடுவாங்க. சந்தோஷமா இருக்கு இல்லையா? பாத்தீங்களா எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு. நம்மளோட பேர் அவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம். நமக்கு உலகத்திலே நம்ம ரசிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா அதையும் சொல்லிடுறேன். தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்த பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உலகத்திலேயே. எதை பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. நம்ம குழந்தைங்க சார். இல்ல, நம்ம வீடு தான் சார், பிறந்த வீடு சார். அங்க போனா அது ஹாப்பியா இருக்கு. இல்ல, உங்களுடைய சிரிச்ச முகம். எஸ் சார், அது அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் சார் எங்களுக்கு ரொம்ப அதாவது happy. உங்க கண்ணாடியில உங்களை நீங்க சிரிச்ச முகமா பாத்தீங்கன்னா உலகத்துல அதுக்கு மேல ஒரு சந்தோஷம் கிடையவே கிடையாது. எப்போ உங்க ஃபேஸை நீங்களே வந்து சந்தோஷமான முறையில பாக்குறீங்களோ, சிரிச்ச முகத்தை பாக்குறீங்களோ, அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஒரு gift, பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். ஸோ அதனால எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து நம்ம கண்டிப்பா வந்து விரும்பி ரசிச்சு அதை செய்யணும். அந்த லவ் வந்து நம்ம அதுக்கு மேல கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். டூ வாட் டு யூ லவ். நீ எதை விரும்புறையோ அதை வந்து செய். லவ் வாட் டு யூ டூயிங். நீ எதை செஞ்சுட்டு இருக்கிறையோ அதை வந்து நீ லவ் பண்ணு. அதாவது எல்லாமே இப்படியே அமைஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு விஷயத்த வந்து உங்க தொழிலா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதா உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், அதை வந்து கஷ்டமா நீங்க கடந்து போயிட்டே இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தாலுமே அந்த பொருளையே நீங்க வந்து லவ் பண்ணி செய்யறதுக்கு நீங்க உங்களை மாத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் உங்களை விரும்பக்கூடிய பொருளாக, நீங்க அந்த பொருளை விரும்பக்கூடியதாக அது மாறிடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மள ஜாபை, நம்ம செய்யக்கூடிய செயலை, அதை தான் நம்ம வந்து விரும்பக்கூடியவர்களாக மாறணும். இது புரியாம தான் அந்த நம்மளுடைய எனர்ஜி வந்து லாக் ஆயிருது. லாக் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம போய் மாட்டிக்கிறோம். நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்லீப்பிங் டெண்டன்சி உள்ள உருவாகி நம்ம டயர்டான அந்த ஃபீலை வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷிஃப்ட் யுவர் எனர்ஜி. நம்ம ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும். அப்போ ஒரு சங்கடமான நிகழ்வை நம்ம விரும்புறனால அது நல்ல நிகழ்வாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நமக்கு என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெரிய கோல் செட்டை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக நம்ம பிரெயினை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பெரிய கோல் செட்டு நடக்குதோ நடக்கலையோ, ஆனா அந்த நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை, அந்த ரிசல்ட், தி எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்,
அதுல உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹாப்பினஸை நீங்க ஃபீல் பண்ணக்கூடியவர்களாக மாறணும். அப்ப நம்மளுடைய அந்த எனர்ஜியை வந்து ஒரு எனர்ஜியிலிருந்து இன்னொரு எனர்ஜியாக, உங்களுடைய அந்த லோ எனர்ஜியிலிருந்து ஹை எனர்ஜியாக மாற்றுவது அப்படிங்கிறது நம்ம எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்டை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம பிரெயின் வந்து நார்மலாகவே உங்களோட அந்த எண்டில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மறக்கறதுக்கு வாய்ப்பாக மாறி, இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கிற டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாறுது. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த எண்ட் ஆஃப் தி ரிசல்ட்டை வந்து நம்ம ஆலோசனை பண்ணும்போது, அதை வந்து சிந்திக்கும் பொழுது நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து குட் தாட்ஸாக சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா நமக்கு வந்து ஃபியர் ஆஃப் சக்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் என்னன்னா, நம்ம வெற்றி அடைந்து விட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், கண்ணு வச்சிருவாங்களா? பாத்தீங்களா? பேர்பட்ட அஸ்ஸலாமு ஒரு அலைக்கும் சார். மனுஷன் வச்சலாம். இது எனக்கு ரொம்ப இந்த பயம் இருக்கு சார். ரொம்ப ரொம்ப இருக்கு. நல்லது நடக்கும் சொன்னாலும் அந்த நல்லது நடக்கிறதுக்கு மேல ஒரு ஃபியர். ஏன் இதை எப்படி ஓவர் கம் பண்றது? கண்டிப்பா யாரு இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா எப்படின்னா, நம்மளை மற்றவங்க எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஃபியர்ல இருந்து வெளியே வரக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம ஆனா வந்து அப்படித்தான் இருக்கிறாங்க நம்மளை சுத்தி உள்ளவங்க. இப்ப நான் வீடு ரெனோவேஷன் பண்ணதுக்கு ரொம்ப பொறாமப்படுறாங்க, நீ அதெல்லாம் பண்ணீங்க இப்படின்னு. அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு மாதிரின்னு சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும். அதுதான் அதோட சரியான பதில். நீங்க வந்து எப்பவுமே மற்ற மனிதர்கள் வந்து நம்மளை பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு மாதிரியப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு சந்தோஷமா நீங்க இருக்கணும். சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிடணும். அப்ப என்னன்னா, நீங்க எப்படின்னா, நாங்க ஒரு மாதிரி தான், நாங்க ஒரு மாதிரி தான் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து வந்துருவீங்க. வெற்றி ஆனால் கூட நமக்கு வந்து அந்த growth ஃபியர், சக்சஸ் ஃபியர் பெரிய கஷ்டம் இல்லையா? நம்ம வாழ்க்கை சரியாயிடும் நல்லாயிரும்னு சொன்னா அதுல கூட நீங்க வந்து அதை ஒரு ஃபியரா கஷ்டமா நினைச்சு சங்கடப்படுற அளவுக்கு நம்மளோட மனநிலை இருக்கு. ஏன்னா யாராவது கண்ணு வச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ நம்மளோட கிளாஸ்ல நமக்கு இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் என்ன கிடைச்சது, இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, இனி நம்ம வந்து அந்த லைஃப் மாஸ்டருக்கு ஒரு 12 நாள் கிளாஸ் நீங்க அட்டன் பண்றதுனால உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத யாராவது இங்க பேசுங்க. யாரு மைக் ஆன் பண்ண போறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் பேசுறேன். சமீரா, நீங்களே பேசுங்க. மலேசியால இருந்து அவங்க பேசுறாங்க. எஸ்மா. என் வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு சார். நான் வந்து இமேஜின் பண்ணியிருந்தனோ அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன். நிறைய விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப ரெனோவேட் பண்ணது கூட நான் ரொம்ப, நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஒர்க்கா நான் ரொம்ப புடிச்சு செஞ்சேன். நான் ஒரு ஆளா நான் எத்தனை டைல்ஸ் கடை ஏறி இறங்கினேன், எத்தனை பெயிண்ட் கடை ஏறி இறங்கினேன் வேலையை பாக்குறதுக்காக. அத்தனை நான் ஒரு ஆள் தனியா நின்று செஞ்சு எவ்வளவு சூப்பரா அது வந்திருக்குங்கிறப்போ அது ரொம்ப எனக்கு சந்தோஷம் சார். இது அவ்வளவு எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு செய்ய முடிஞ்சதுக்கு நான் டேப்பிங் பண்றதும் ஒரு ரொம்ப காரணம். ஏன்டா ஒவ்வொரு தடவை நான் டவுன் ஆகிறப்பவும் டேப்பிங் பண்ணி நான் என்னன்னே மோட்டிவேட் பண்ணி நான் செஞ்சிருக்கிறேன் அந்த வேலையை. ரொம்ப பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் தனி ஒரு ஆளா நின்று செஞ்சிருக்கிறேன். அதை எந்த ஹெல்ப்பும் இல்லாம அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய சக்சஸ். அது கண்டிப்பா. ஏன்னா அவரையும் மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? அதே நேரத்துல நான் கல்யாண வேலை வேற 2 வேலையும் நான் ஒரே நேரத்துல பார்த்திருக்கிறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த மாசம் 27ஆம் தேதி கல்யாணம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பரவாயில்ல. அவர் இல்ல அப்படிங்கறத வந்து நீங்க வந்து மறிகடந்து எந்த அந்த ஃபீல்குள்ளாரையும் போகாம இவ்வளவு தூரம் பெரிய சக்சஸ் பண்ணிருக்கீங்க. அதே நேரம் நான் பிசினஸையும் ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு ஒர்க்கர் வச்சு இப்ப பாக்குறேன். பிசினஸ் ரன் பண்ண முடியாது, பிசினஸ வித்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்ப பிசினஸ் எப்படி மேல கொண்டுட்டு வருதுங்கிற ஐடியா வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. இப்ப மகன் கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்து பிசினஸ்ல தான் போக்கஸ். சூப்பர் சூப்பர். எனக்கு கடை கொடுத்துடலாம்னு ஐடியால இருந்தீங்க இல்லையா? ஆமா ஆமா, அப்படி இருந்தேன். ஆனா எந்த அளவுக்கு நான் இப்ப பிசினஸ மேல கொண்டுட்டு வர்றதுங்கிற வரைக்கும் நான்
ஃபுல்லா பிளான் பண்ணிட்டேன். அத சூப்பர் செயல்படுத்துறது மட்டும்தான் வேலை இருக்குது. சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த அளவுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சி எல்லாம் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிடைச்சது எல்லாமே வந்து அல்லாவுடைய பெரிய கிருபைன்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்துல. கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. உங்க ஷியாமா என்ன ஆனாங்க? உங்களுக்கு எதாவது காண்டாக்ட் பண்ணாங்களா? அவங்கள பத்தி சொல்லணும். அவங்க வந்து இதுல குரூப்ல போட்டுவிட சொன்னாங்க. எப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு சிக்கன் குனியா வந்து அவர் கொஞ்சம் நடக்க சிரமப்படுறாராம். அதே நேரத்துல இப்ப அவங்களுக்கு சிக்கன் குனியா வந்துருச்சாம். ஹீலிங் கேட்டாங்க அவங்க. ஓகே. அவங்க நம்பர் இன்னும் சரியாகலையா? இல்ல இன்னும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து உடம்பு முடியாம இருக்கிறதுனால அவங்க நம்பர் எடுத்து கொடுக்கலையா. ஐயோ. புது நம்பர். ஓகே. ஏன்னா அவர் நடக்க முடியாம இருக்கிறாராம்ல. சிக்கன் குனியாவெல்லாம் சிம்பிளா நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமா சேர்ந்து ஹீலிங் கொடுங்க சார். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நம்ம குரூப்ல வந்து அது இது பண்ணி போட்டுருங்க. அவங்க வீட்டுக்காரோட பேர் என்னன்னு கேட்டுட்டு அதையும் போட்டுருங்க. அந்த பேரு வயசு அவங்க போட்டுருங்க. நல்லது. இப்ப வீட்டுல 2 பேரும் நடக்க முடியாம இருந்தா பெரிய சிரமம்ல. கண்டிப்பா அது பெரிய ப்ராப்ளம் தான். அவங்க எப்படி டேப் பண்ணுங்கிற ஐடியா வந்து வரணும். பட் பாவம் அந்த மொபைல் நம்பர் மிஸ் ஆனனால பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. அது ரெடி ஆச்சுன்னா சீக்கிரம் உள்ள வர சொல்லுங்க. அப்ப எல்லாம் பாத்துக்கலாம். நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வேற யார் பேசுறீங்க? சார் துளசி சொல்லுங்கம்மா. சார் ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட்லாம் எது செஞ்சாலும் நான் தான் செய்யறேன்ற ஒரு ஹெட்வெயிட் இருக்கோங்க சார். நம்மளாலதான் முடியுது. ஆனா இப்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது எல்லாம் யூனிவர்ஸ் தான் பண்ணுது. அது ஹெட்வெயிட் இல்லாம இருக்குங்க சார். எங்க போனாலும் நான் தான் செஞ்சிடும், இந்த ஒர்க் நம்ம தான் பண்ண முடியும்னு ஒரு தாட் இருக்கோங்க சார். இப்ப அது இல்லைங்க சார். எனக்கு சூப்பர்மா தான் பண்ணுது, நம்ம ஒண்ணுமே கிடையாதுன்ற மாதிரி தெரியுதுங்க சார். எஸ், கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாதீங்க. ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. வெரி குட் மார்னிங். எனக்கு வந்து நிறையவே வந்து ஒரு பாசிட்டிவ் இது வருது சார். எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா. இப்ப எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவ் இதுன்னா, சரி நமக்கு ஏதாவது ஒண்ணு ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு கேட்டா நமக்கு பதில் சொல்றதுக்கு, நமக்கு கைட் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கு மனசுல. அது இல்லாம சில சேஞ்சஸ் வந்து நல்லாவே எனக்குள்ள நான் ஃபீல் பண்றேன். நான் அந்த இமோஷனல் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு என்ன வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு வெளியில நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன் சார். என்னால வந்து வாயால சொல்ல முடியல, பட் ஐம் டியூனிங் மை செல்ஃப். அடிக்கடி அந்த கிளாஸஸ் நடந்ததெல்லாம் போட்டு கேட்டுட்டு, சோ அந்த கிளாஸ் எனக்கு வந்து மைண்ட்ல ஏறாதது வந்து அகெயின் நம்ம திரும்பி இன்னொரு வாட்டி அந்த இதை வீடியோ போட்டு கேட்கறச்சு இன்னும் கொஞ்சம் புரிதலோட இருக்கு. சோ வந்து அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதலோட நான் இது பண்ணி. கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து உங்க கூட ஒருத்தர் இல்ல, ஒரு பெரிய கம்யூனிட்டியே இருக்கு. தேங்க்யூ. அதுவும் எனக்கு அன்னைக்கு இது முடியாம போயிடுச்சுன்னா எல்லாருமே எனக்கு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு சீக்கிரமா ஆயிடுச்சு சார். கொப்பளம் லைட்டா தான் கொப்பளம் வந்திருக்காங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேத்துக்கு நாங்க வந்து பண்ணிருக்கிறோம். இந்த தீக்காயம், அதே மாதிரி இந்த சுடுதண்ணி படுறது அடிக்கடி பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல நாங்க ஹீல் பண்ணி இன்ன வரைக்கும் அந்த வடு கூட இல்லாம 2-3 பேத்துக்கு கியூர் பண்ணிருக்கோம். அந்த அந்த தழும்பு வரும்ல பிளாக் கலர்ல, அது கூட வராத அளவுக்கு கிளியரா அந்த ஸ்கின்னே டெவலப் ஆகி வந்துச்சு. அதே மாதிரி பெயின் அந்த ஸ்பாட்ல நிறுத்தி இருக்கிறோம். அந்த நாள்லயே பெயின் கண்ட்ரோல் ஆயிரும். காலையில எல்லாம் அப்படியே விறுவிறுன்னு இருந்தது. விரல் மெட்டி போடுற இடத்துல நல்லாவே வந்து மெட்டி இப்படியும் போல அப்படியும் போடல, அப்படி கொப்பளச்சு. அப்புறம் நல்லா வடிஞ்சிட்டு நல்லாவே இருக்கு காலையில. எஸ், ரொம்ப டீ போடல. சார் சார் சொல்லுங்க. எஸ் சார், விஜயதர்மன். எஸ் எஸ் சொல்லுங்க சார். இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்னா ஒரு அச்சம் இருக்கும். எப்படி இருக்கும்னா, நம்ம முன்னாடி பண்றோம், அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய கட்டளை போட்டு அவங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு அதோட பலன் தெரியும்.
எப்பவுமே சப்கான்சியஸ் மைண்ட் வந்து உள்ள வாங்கிடுச்சுன்னா மறக்காது. ஆமா. லேட்டான ரிசல்ட் தான் கிடைக்கும். மதுரையில கூட ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கர்ப்பப்பை பல்கி ஆயிடுச்சு, கால் பிளாடர்ல பயங்கரமான ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ரெண்டையுமே வெட்டி எடுக்கணும், அதாவது யூட்ரஸையும் வெட்டி ம் எடுக்கணும், கால் பிளாடரையும் வெட்டி எடுக்கணும்ட்டாங்க. ம் ம். குழந்தை பிறந்து 30 நாள்ல அந்த வார்த்தையை சொல்றாங்க அவங்க. ஓ. ஆ. இல்லைன்னா பொழைக்க முடியாது, பயங்கர பெயின் இருக்குது அந்த பொண்ணுக்கு. ம் அப்ப அவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணோட பொண்ணுங்கிறனால நான் என்னை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வர சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் போய் 5 நாள் அங்க தங்கி 5 நாள் ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம் ரெண்டுமே ம் ஃபுல்லா வேற எதுவுமே பண்ணல. அது மட்டுமே பண்ணி 25 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுக்கும்போது ரெண்டுமே டோட்டலா இல்லாம போயிடுச்சு. ரெண்டு ம் ப்ராப்ளமே சரியாயிடுச்சு. ம் ம். அது 25 நாள் கழிச்சு தான் அது நம்ம 5 நாள் செய்யும் போது அவங்களுக்கு ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியல. ஆனா பெயின் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சது. ம் அந்த கட்டி வந்து ஒரு 15 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறமா கடைசியா ஒரு 25 நாள் கழிச்சு 30 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுக்கும்போது அந்த டெஸ்ட் பேப்பர்லாம் வச்சிருக்கேன் நான். ஆஃப்டர் பிஃபோர் ரெண்டையும் வச்சிருக்கேன். ம் அப்படி ஆச்சு. ஆனா 25 நாள் கழிச்சு ஆகிற விஷயம் வந்து எனக்கு நம்ம டேப்பிங் மெத்தடு வந்ததுக்கு அப்புறம் ம் மதுரையில இருந்து போன வாரம் சண்டே வந்திருந்தாங்க ஒருத்தவங்க. அவங்களுக்கு என்னன்னா மதுரை பகுதியில வந்து குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க, அதாவது முதுகு வலின்னு சொல்ல மாட்டாங்க, இடுப்பு வலின்னு சொல்ல மாட்டாங்க, குறுக்கு வலின்னு ம் சொல்லுவாங்க. ம் ம். அவங்களுக்கு வந்து சார் எங்களுக்கு குறுக்கு வலி வந்த உடனே அன்கான்சியஸ் ஆயிருது சார் அப்படின்னாங்க. ஆ. அன்கான்சியஸ் ஆகி அவங்கள தட்டினாலோ கூப்பிட்டாலோ அவங்களுக்கு கேட்கவே கேட்காது, அப்படியே படுத்துருவாங்க. காலையில டெய்லி 8 மணிக்கு வருவாங்க. ஆ. அப்படி ஒரு வித்தியாசமான கேஸ். நான் இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி விட்டுருவேன். ஆ. என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்புறம் நம்ம டேப்பிங் மெத்தட் கூப்பிட்டு வந்து சண்டே வந்த உடனே அவங்கள என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டா ஹிப்னாட்டிசம் பண்ணி உள்ள கொண்டு போயிட்டு டேப்பிங் தான் பண்ணேன். ஆ. டேப்பிங் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டேன் சார். இது வரல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா அன்கான்சியஸ் ஆகல, பெயின் மட்டும் நேத்து வருதுன்னு சொன்னாங்க. நேத்து ஒரு தடவை டேப்பிங் கொடுத்துருக்கேன், அதோட ரிசல்ட் இன்னைக்கு தான் கேட்கணும். சூப்பர். பட் வந்து இப்ப கூட திருப்பூர்ல ஒருத்தருக்கு நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், 5 நாள் ம் ம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ம் ம். அவர் வந்து 6 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறாரு சார், ஓ. ஆ. மசில்ஸ் வீக்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 20 சிட்டிங் எடுப்பேன் சார். ஆனா இப்ப ஆ. நம்ம டேப்பிங் மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன போல்டா சொல்லியிருக்கேன்னா 5 டேஸ்ல உனக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கலன்னா உங்க பேமெண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ச்சா, சூப்பர். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப அந்த அளவுக்கு சூப்பர். போல்ட்னஸா, ஸ்ட்ராங். ரொம்ப பெரிய போல்ட்னஸ் சார் எனக்கு இப்போ. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் அடுத்தது வந்து வாங்க. நான் வந்து சார் நான் வந்து ஒரு ம். கிட்டத்தட்ட ஒரு 8 தெரப்பி படிச்சிருக்கிறேன். ஆ. அதுல வந்து நியூரோ தெரப்பிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய சூப்பரான ஒரு விஷயம். ஆனா டைம் எடுக்கும் சார், 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஒரு நோயிலிருந்து முழுசா கொண்டு வரதுக்கு, வெளியே கொண்டு வரதுக்கு. ம் ஆனா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும், மறுபடியும் வராது. ம். அதே மாதிரிதான் இது கிரனியோ சர்க்கிள்னு சொல்லிட்டு மூளை நரம்பியல் மருத்துவம், அது ஒண்ணு படிச்சேங்க சார். அதுவும் எல்லாமே 1 இயர் கோர்ஸ் தாங்க சார். ஆ ஆ. சூப்பர். ஹெட் ஏக் எல்லாம் இருந்ததுன்னா லைஃப்லயே அவங்களுக்கு மறுபடியும் ஹெட் ஏக் வராது ஒரு 5 சிட்டிங்க்கு அப்புறம். ம் டே 1ல இருந்தே பெயின் போயிடும். அவங்க அந்த ஹெட் ஏக் டோட்டலா, அது என்ன மைக்ரேனா இருந்தாலும், என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், வெட்டிக்கோ இருந்தாலும், தலை சுத்துறதா இருந்தாலும் சரியாயிடும். ம். ஆனா நம்ம டேப்பிங் மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் சிட்டிங்ஸ் வந்து 5 தான். ஆனா ஆ. ரொம்ப போல்டு, அநியாயத்துக்கு மண்டையில கான்பிடென்ட்னா கான்பிடென்ட், வாங்க பாத்துக்கலாம் அதெல்லாம் மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறேன் நான். சூப்பர் சூப்பர். நம்ம டேப்பிங் மெத்தட் இருக்கு, அது பண்ணிடும் அப்படின்னு ஒரு கண்டிப்பா. எனக்கே ஒரு 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 விஷயத்துல ஒரு ஒரு சின்ன ஃபியர் இருந்துச்சு சார். சின்ன ஃபியர்ல பெரிய ஃபியர் தான் அது. ஏன்னா ஆ. தொடர்ந்து வந்தா அது பெரிய ஃபியர் தானே. கண்டிப்பா. அது ஒரே ஒரு நாள் தான் டேப் பண்ணேன் சார், ஒரே ஒரு நாள் ஆ. கான்பிடண்டா என்னோட லைஃப்ல இந்த ஆ. ஃபியர் மட்டும் வரவே கூடாதுன்னு பண்ணேன். ம். பண்ணி கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு, எனக்கு அந்த ஃபியர் வரவே இல்லை. சூப்பர். இப்ப பர்சனலா நான் வந்து எப்படி இந்த சிஸ்டத்தை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, ம். இது ஒண்ணு வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ணாலே நிறைய விஷயங்கள் நடக்குங்கிறது மட்டும் தெளிவா புரிஞ்சிருச்சு. எஸ். இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் ஒண்ணு முடிச்சிட்டேன்னா, பண்ணிடலாம். ஆமா, இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஈரோட்ல ஈரோட்ல நம்மள சொன்னா தெரியாத ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமையை நான் உருவாக்கிடுவேன் சார். அது கண்டிப்பா. வந்து எனக்கு இந்த எழுதி இந்த வச்சுங்க. இந்த மெத்தட சார். ஜேர்னலிசம் எழுதி வச்சுங்க. இதை தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதை எழுதி வச்சுங்க. அது கன்ஃபார்ம் நடந்ததுக்கு அப்புறம் அதை ஃபீல் பண்ணுங்க. கண்டினியூவா சரிங்க சார், சரி. எழுதிட்டே இருங்க. டெய்லி எழுதும்போது இதை வந்து ஆ, சேர்த்து எழுதிருங்க. எப்படிங்க சார்? ஈரோட்லயே வந்து உங்க அளவுக்கு ஒரு நபர் இல்லை அப்படின்னு தேங்க்யூ சார், சொல்லி தேங்க்யூ. நீங்க அந்த சக்சஸ் எழுதிட்டே வாங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார், அந்த நாள் நடந்ததுக்காக நன்றி அப்படின்னு எழுதிட்டே வாங்க. ஓகேங்க சார், ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா அந்த நாள் வந்துடும். நிச்சயமா சார், நிச்சயமா. ஆனா முந்தா நாளா நேத்தோ சொல்லும் போது தான் நீங்க சொன்னீங்க, ம் ஒரு 3ல இருந்து 6 மாசம் தொடர்ந்து நீங்க வந்து உங்க வேலையை கரெக்டா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே இருங்க, அது உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போகும்னு சொன்னீங்க.
கண்டிப்பா. அதுல மாற்றமே இல்ல. ஆ, வேற நம்ம லெவல் அதுல மட்டும்தான் டிராவல். இப்ப ஃபோக்கஸ் பண்றோம் சார். அதான் வேற இல்ல லெவல் நம்ம வந்து டிராவல். இல்ல சார், இது எனக்கு முன்னே தெரிஞ்ச விஷயம். நான் யோசிச்சு வச்சிருந்தேன், என் மண்டைக்குள்ள வந்த விஷயம். நான் ஆரம்பத்திலேயே ம். எனக்கு நியூஸ் கொடுத்த விஷயம் என்னன்னா, ஆ, நாம ஒரு ப்ராக்டிக்ஸ் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணி பண்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்ஸ் வேணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சார் நான். கண்டிப்பா. நம்மளை ட்ரிகர் பண்ணாம நம்ம வெளியில இருக்கவங்கள தானே ட்ரிகர் பண்றோம், நம்மளையே நம்ம ட்ரிகர் பண்ணவே இல்லை இது ஒண்ணு. ம். இப்போ முன்னாடி வந்து கூர்பார்வைன்னு ஒண்ணு இருக்கும் சார். அதாவது இந்த தமிழ்ல தாரணின்னு பேருங்க சார் அதுக்கு. ம். ஒன்றரை ஃபோக்கஸ்டா 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே கண்ணு வைக்காம பாக்குறதுங்க சார். ம். அப்படி பார்த்தெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தருக்கு கிட்னில ஸ்டோனோட வந்தாரு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கண்ணு வைக்காம அவருடைய கண்ணை பார்த்தேன். ம். மறுநாள் கல் எடுத்து கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாரு. ம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஹீலிங் மெத்தட் நான் கையில வச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு அந்த கான்பிடென்ட் கம்மியா இருந்தது. ம். சிலர் வந்து நடக்கலைன்னு சொல்லிட்டா உடனே எனக்கு டக்குன்னு சந்தேகம் வந்துடும், ஆமா. இன்னும் ஏன் நடக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா அவங்க பண்ண தப்புங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு கான்பிடென்ட் இருந்தா அவங்க தப்பையும் நம்ம சரி பண்ண முடியுங்கிறது நம்ம கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சார். கண்டிப்பா. சூப்பர் சார், இது நல்லா நிறைய மக்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பா ஆனா அதை முயற்சி நம்ம செஞ்சுட்டே நம்ம இருக்கோம். நம்ம குரூப்ல இப்ப புதுசா வந்தவங்களா இருக்கட்டும், இல்ல இப்போ ம். கிட்டத்தட்ட இப்ப எவ்வளவு பேர் நம்ம இப்ப குரூப்ல இருக்காங்க, ஒரு 22 பேர் இருக்காங்க. இதுல ஆமா. பழைய நபர்கள் ஒரு 10 15 இருக்கலாம், அல்லது ஒரு புதிய நபர்கள் ஒரு 10 பேர் இருக்கலாம், 32வது பேட்ச்ல இருக்கலாம், இல்ல புதுசா வந்தவங்க இருக்கலாம். இந்த 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 வகுப்புல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த வகுப்பை குறைஞ்சது நீ ஒரு 1 இயராவது நம்மளோட இது டிராவல் ஆகலைன்னா இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிதா போயிடும். நம்ம சாதாரணமா நினைச்சு விட்டுட்டோம்னா நம்ம கிடைக்க வேண்டிய கிஃப்ட்டை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கறத மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பா. அதாவது பயிற்சி தொடர்ச்சி, முயற்சி பயிற்சி தொடர்ச்சி சீக்வல் டு வெற்றி சார். கண்டிப்பா. என்னோட அதுக்கு இது தான் என்னோட நம்ம மாற்று. 365 டேஸும் உங்களோடயே டிராவல் பண்றோம். சூப்பர் சார், அது நல்லா ஏன்னா இருக்குது. அதை உணர்ந்தனால தான் மற்ற கிளாஸஸ் மாதிரி நீங்க கத்துட்டீங்க உங்களை விட்டுட்டு நம்ம வேற வேலையை பார்த்துட்டு போயிட்டு அடுத்த பேட்ச்னு போயிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாம எல்லா பேட்சையும் இன்ன வரைக்கும் இன்னைக்கு ஒரு 32 பேட்ச் முடிச்சிருக்கிறோம்னா 32 பேட்ச்ல இருக்கிறவங்களையும் கண்டினியூவா காண்டாக்ட்லயே போயிட்டு இருக்கிறோம். எதனால அப்படின்னா இது அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். இது அவர் சொன்ன மாதிரி சிம்பிளா விட்டுருவீங்க, சிம்பிளா அது நினைச்சிருவீங்க. அப்படியே கடந்து போயிடும் சார், அது கடந்து போயிடும். போயிடும். நாம அது அப்படியே போயிட்டே இருப்போம். இல்ல சார், நம்ம எல்லா மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னா உடனே ரிசல்ட் வேணும் எல்லாத்துலயும். ஆமா. உடனே வேணும், உடனே இப்ப பண்ணுன உடனே எனக்கு அப்படியே கொட்டணும், உடனே நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிடணும், நினைச்சதெல்லாம் நடந்துரும்னு நினைச்சா நாம அதுக்கு தயாரா இருக்கணும். நம்மகிட்ட பாத்திரம் அடைச்சு வச்சுக்கிட்டு கொண்டு வந்து கொட்டுங்கன்னா எங்க கொட்டுறது? நீங்க ஆமா. டேப்பிங் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூடி ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். கண்டிப்பா. எனக்கு என்னன்னா எனக்கு இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் மேல போயிருச்சு சார் மைண்ட். அதை எப்போ ஓபன் பண்ணுவீங்க அப்படின்னு. வணக்கம் சார், குமார் சார். Vijay வணக்கம். sir, Vijay sir, I am waiting. Vijay sir, I am waiting. எஸ் எஸ் எஸ். இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் உங்ககிட்ட கத்துக்கிட்டவங்களே நான் ஒரு சிலர்கிட்ட பேசினேன். உண்மையா அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத வேணா அதை பத்தி குறை சொல்லலாமே தவிர பயிற்சி என்பது எப்பவுமே குறைவாக இருக்காது. எனக்கு புரியலன்னு சொல்லணுமே தவிர அது தப்புன்னு சொல்றது சரியானதா இருக்காது. யாரும் அந்த மாதிரி இல்ல. எல்லாரும் புரியாதவங்களை திரும்ப திரும்ப நம்ம குமார் சார் பாருங்க சார், நான் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேங்க சார். ஒரு அனுபவங்க. ஏன்னா ஹீலிங் பண்ணாரு, கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா நிறைய மாற்றங்கள். ஆமா ஆமா, சந்திச்சிட்டீங்க 2 பேரும். முன்னாடி சந்திச்சிட்டீங்க, அதனாலதான் பேசிட்டு இருக்காரு சார் கூட. இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது ஒரு காரணங்க. அதாவது இப்ப எங்க பொண்ணு அங்க போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டுன்னு வச்சுக்கலாம். மைண்ட் ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன வாழ்க்கையே ஒரு மாற்றமா தெரியுதுன்னு வச்சுக்கல. நீங்களா ஒரு முத்தம் கொடுப்பீங்க பாத்தீங்களா? ஆமா, நடந்திருக்கு. அந்த மாதிரி அவங்களை ஹீலிங் பண்றதே அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கொடுத்துருக்கு. நானும் இப்போ நல்ல ஒரு மாற்றம் வச்சுக்கல இதெல்லாம். கண்டிப்பா சார், என்கிட்ட வந்துட்டு சார் வருவீங்க உங்களோட. சரி சார். சார் இவரு சார் குமாரையா இருக்காருங்க சார். அவர் வந்தாருங்க சார். ஃபர்ஸ்ட் டே என்ன ஒரு கவுன்சிலிங் பண்ண விடவே இல்லை. அவர் 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 என்னவா இருக்கிறாரு, நான் யார் தெரியுமா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இறங்கி காட்டுறாரு பாருங்க, பயங்கரமா. எனக்கு தெரியாது சார், நம்மன்னு சொல்றதை விட சார் நான் பார்க்காத விஷயமெல்லாம் அவர் பார்த்து வச்சிருக்காரு சார்.
கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தெரியாத விஷயம் இதெல்லாம் ஆனா என்னன்னா அது எதையுமே ப்ராசஸ் பண்ண விட்டுட்டாரு. ஆமா, அவருக்கு நிறைய விஷயம் சார் அவரு தெரியும். ரொம்ப ஒரு அன்பான ஒரு அருமையான மனுஷன் சார். அவரு எப்படி பண்ணாருன்னா, அவர் என்னென்ன கத்துக்கிட்டாரோ நம்ம கிளாஸை தவிர என்னென்ன கத்துக்கிட்டாரோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு சார் என்கிட்ட. என்கிட்ட கொண்டு வந்து அவர் கட்டப்பை நிறைய அள்ளிட்டு வராரு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு, ஏங்க அப்படி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க நான் இவ்வளவு கத்து வச்சிருக்கிறேன், அப்புறம் இருந்து உங்ககிட்ட ஹீலிங் வரனா பாத்துங்க அப்படின்னா. ஒரு 3 நாள் வந்து என்னை அவர் பேச விடவே இல்லை. 4வது நாளும் என்னை பேச விடல. அவரே தான் எல்லாமே சொன்னாரு. அவருடைய வித்தையெல்லாம் காட்டினாரு. எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரமிச்சு போயிட்டேன் அவரை பார்த்து. அப்ப 5வது நாள் தான், ஐயா இப்படிதான் இங்க விஷயம், இதுக்காக தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம்ட்டு ஒரு விஷயத்த போட்டோன்னே டக்குன்னு அவர் 5வது நாள் டீப்பா எடுத்துட்டு போய் கம்ப்ளீட்டா அவருக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து மைண்ட்ல போட்டு விட்டாச்சு. இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். அவரு 65 வயசு வாலிபன் சார். அவரு அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. அவர் இப்பதான் 23ல இருக்கிறாரு. அவர் 25. வாலிபன் 18 சொல்றேன். டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க. திருப்பி போட்டுக்கிறேன் சார் நான். திருப்பி போட்டுங்க. சந்தோஷம் சார், சந்தோஷம் சார். வாழ்க வளமுடன் சார். 16 வயசு விட்டுட்டீங்க. நம்ம குரூப்லயே ஆமா, நம்ம குரூப்லயே ரொம்ப ஆக்டிவ் பிளஸ் வந்து யங் வந்து அவருதான். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் சார், ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா இருப்பாரு. ஆமா, எஸ் கண்டிப்பா. ஓகே 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 ஓகே. தேங்க் யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. டைம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். வாழ்க வளமுடன். என்ன ஒண்ணு, தடைகள் எதுவும் இல்லாம நல்லபடியா நடக்கணும், அதுதான் என்னோட பிரார்த்தனை. அதெல்லாம் அடுத்த சரியான பாடுபடுத்தும், அதுக்காக தான் சொல்றேன். நல்லபடியா நடக்கணும் மட்டும் சொல்லுங்க, தடைகள்னு சொல்லாதீங்க. கர்மா வந்து கர்மாவே இருக்காது, அதுதான் இங்க விஷயமே. கர்மாவை எல்லாம் கழிச்சிடலாம் அடுத்து. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.